போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் ஷாதிக்கின் நெருங்கிய கூட்டாளியான சதா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது ஜாஃபர் ஷாதிக்கின் கூட்டாளியான சதா எப்போது கைது செய்யப்பட்டார்? அவருடன் நடைபெற்ற விசாரணை குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற திமுக பிரமுகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் தற்போது மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் தற்போது திருச்சியை சேர்ந்த சதா என்பவரை தற்போது மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர். ஜாஃபர் சாதிக்கிற்கு நெருங்கிய நண்பராகவும் போதைப் பொருள் கடத்துவதில் கூட்டாளியாகவும் சதா ஆனந்த் என்பவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். சென்னை மற்றும் திருச்சியில் குடோன்கள் வைத்து ராகி போடும் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் சதானந்தை கைது செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திருச்சியில் இருக்கக்கூடிய குடோன், சென்னையில் இருக்கக்கூடிய குடோன் ஆகியவற்றை சோதனை மேற்கொண்டு வருவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். முதல் கட்டமாக தற்போது சதா ஆனந்தை தற்போது கைது செய்ததன் அடிப்படையில் இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் சிலரை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். பிரபாவதி.